ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக சென்னை வந்து 2 months ஆகிடுச்சு. 2 monthஸில் எங்கேயுமே போகல. ரூமு, ஆஃபீஸ் விட்டால் ரூமு, இப்படியே தான் டெய்லி ரொட்டீன் போயிட்டே இருக்குது. எதுவும் திங்ஸ் வேணும்னா கூட நம்ம செப்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துடுது. அதையும் சாப்பிட்டுட்டு அந்த திங்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 2 monthsக்கு அப்புறம் இப்போ தான் குட்டியாக ஒரு ஒர்க் இருக்குது கோயம்புத்தூரில். அதனால் பஸ் புக் பண்ணிட்டேன் கோயம்புத்தூருக்கு. எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்புறது அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 2 monthsக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ராவல் அப்படிங்கிறனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டேஸ் கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படா டேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்படா ரிட்டன் வந்து ரூமுக்கு வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி காலையில் சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் லூஸாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ட்ராவல் டைமில் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போட்டு போனால் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே 9 o'clock புக் பண்ணியிருந்தேன். 9 o'clock போயிட்டு ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லீப்பர் பஸ்ஸில் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப லாங் ட்ராவல் போகிறது ஃபஸ்ட் டைமாக. அதனால் எழுந்து பார்த்துட்டே இருந்தேன், டைம் ஆகிடுச்சா தூங்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரி, ஸ்டாப் தாண்டி போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களும் வந்து நம்மளோட புக் பண்ண ஸ்டாப்பை வந்து பக்கத்தில் வந்துருச்சுன்னா ரிமைண்ட் பண்ணுவாங்க. அதோட ரிமைண்டர் காலும் கொடுப்பாங்க, அலாரமும் இருக்கும். இருந்தாலும் நம்ம மைண்டு நம்ம தூங்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து டைம் பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி காலையில் ஒரு 6 to 6:30 போல் ரீச் ஆகிட்டேன். நாங்கள் எப்போ கோயம்புத்தூர் போனாலுமே டீஃபால்ட்டாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு 2-3 பிளேஸ் இருக்கும். அதில் வந்து எஸ்எஸ் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு. எப்போ போனாலுமே எஸ்எஸ் பிரியாணிக்கு போய் சாப்பிட்டு தான் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. 6:30க்கு இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போனோடனே அங்கே வந்து அவங்க கெட்டில் வச்சுருந்தாங்க, கெட்டிலில் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். எல்லாம் வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கிட்டோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிமார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து சும்மா எக் பாயில் பண்ணுறதுக்கு, வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் போல். நாங்கள் வந்து பிரியாணி செய்யலாம், வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம், சரி ஓகே நம்ம ரைஸ் வச்சுட்டு பிரியாணி மாதிரி, சிக்கன் பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு அந்த கெட்டில் பார்க்குறதுக்கு. அதனால் பிரியாணி செஞ்சால் பத்துமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயே போயிடலாம், வெஜிடபிள் பிரியாணிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கெட்டில் ஆன் பண்ணுறோம். ஆன் ஆச்சு. ஃபஸ்ட்டே எக் பாயில் பண்ணுறதுக்காக வச்சோம். அது கொஞ்சம் நல்லாவே பாயில் ஆச்சு. எக் பாயில் பண்ணி எல்லோரும் ஒரு எக் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பாயில் பண்ணோம். அது ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுறோம், டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு லைட்டு. ஏன் என்னாச்சுன்னு தெரிலையே, ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கெட்டில் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணியை ஆயிலை மறுபடியும் ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சு ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றினோடனே அதுவும் ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் கடுகு போட்டோடனே என்னாச்சுன்னு தெரில, ஒர்க் ஆகவே இல்லை, லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்படியே ஒரு 5-6 டைம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், இது வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறோம்ல அந்த மாதிரி கிடையாது. கடுகு வெடிக்கிறதுக்கு அதுக்காக டைமெல்லாம் இது வந்து செட் ஆகாது. நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாட்டரோடு சேர்த்து வச்சா அது கொதித்து ஒரு மாதிரி வரும். ரைஸ் எல்லாம் வந்து நல்லா உதிரியாலாம் வரல. இதில் குக் பண்ணும்போது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி, அதுக்கே எவ்வளோ நேரம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம், கிளறி விட்டுட்டு. அதுவும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ரொம்ப இல்லாமல் போகும்போது இல்லை, அது தானே ஆஃப் ஆயிடுது. ஆனால் ரைஸ் வெந்திருக்காது. மறுபடியும் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு பர்த்டே ஒரு 1 week அப்புறம் கரெக்டாக கோயம்புத்தூருக்கும் போகிற மாதிரி டைமும் செட் ஆகிடுச்சு. அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன்.
இவ்வளோ நாள் அவளுக்கு வந்து இது 23rd பர்த்டே. அப்போது இத்தனை நாள் வந்து ஒரு இயரும் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்து இந்த வருஷம் நம்ம என்ன வாங்குறதுன்னே எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே, டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இயரிங்ஸு, அதோட வந்து ப்ரேஸ்லெட்டு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த ஒரு மாதிரி செயின் மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்ப நேரம் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். இது அவளுக்கு செட் ஆகுமா, நல்லா இருக்குமா, பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டே இருந்தேன். எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்துருவோம், அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். ப்ரேஸ்லெட்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ப்ரேஸ்லெட் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கினேன், அதோட கம்மல் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு போடுற மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்குக்கெல்லாம் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி கம்மல், ப்ரேஸ்லெட்டு, அதோட வந்து நெயில் பாலிஷு, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸாக பார்த்து வாங்கிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்தோடனே பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதை பிளான் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்பி போயிட்டோம். காந்திபுரம் கிராஸ்கட் ரோடுக்கு தான் போனோம். அங்கே போனோடனே மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தாக போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சாப்பிட போயிட்டோம். நாங்கள் போனப்போ ஒரு 10 o'clock இருக்கும். 10 o'clock பார்த்தா பிரியாணியே இன்னும் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த டைம்லேயே பார்த்தா ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 o'clock போல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிரியாணியெல்லாம் கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டைமு நாங்கள் இது வரையும் வந்து ஒரு 7 o'clock 6 o'clock அந்த மாதிரி தான் வந்து போய் சாப்பிட போயிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு 11 o'clock போல் போகிறது. அப்போ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடே ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிரியாணி மட்டும்தான். ஃப்ரைடே ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு 12 o'clock போல் இல்லை அதுக்கு மேலே தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துட்டு அங்கே இங்கேன்னு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ரிட்டன் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். யாராச்சும் பிஜியில் இல்லை ஹாஸ்டலில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கெட்டில்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது கிடச்சிது லாஸ்ட்டில் பார்த்தா. ஆனால் வந்து நம்ம எக் பாயில் பண்ணிக்கிறதுக்கு, ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ஏதாவது பருப்பு குழம்பு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த புளி குழம்பு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது செட் ஆகாது. ஆக்சுவலாக அதை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியாமல் வந்து நாங்கள் பிளான் பண்ணி இறங்கினால தான் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும். இதுலேயே அவ்வளோ நேரம் போயிடுச்சு இதுலேயே டைமு. ஆனால் பரவாயில்ல, ஓகே தான். பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் சரி சூப்பராக இருக்கும் போல் டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதையும் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்பணும். அது வந்து நைட்லேருந்தே அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ திருப்பி ஊருக்கு கிளம்பணுமே அப்படின்னு. என்னோடய ஊர் வந்து கரூராக இருந்தாலும் இப்போ ஒர்க் பண்ணுறது சென்னையாக இருந்தாலும் எனக்கு மேக்ஸிமம் நிறைய இடம் தெரிஞ்சது வந்து கோயம்புத்தூரில் தான். நிறைய இடத்துக்கு போனதும் கோயம்புத்தூர் தான். கரூரில் என்னென்ன ஊர் இருக்குது, என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாது. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து எந்த ஊர், எந்த சைடில் போகணும், பஸ் எப்படி போகணும், என்ன ரூட்டு அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லாக தெரியும். அந்தளவுக்கு எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் கோயம்புத்தூர்லேயே இருந்தனால எனக்கு ஃபுல்லாக கோயம்புத்தூரோட நாலேஜ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரை விட்டு போகணும் அப்படின்னாலே எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் ஒர்க்குக்காக நம்ம வந்து